மீட்பரை நோக்கி ஆத்துமாக்களை நடத்துபவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், நித்தியத்தின் சந்தோஷத்தை இப்பூமியிலே அனுபவிப்பவர்கள், ராஜரீக ஆசாரியர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் உபாத்தியர்கள். யார் இவர்கள்? ஆவிக்குரிய மேய்ப்பர்கள், தேவனுடைய ஊழியர்கள், சுவிசேஷகர்கள். மொத்தத்தில் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் பொருட்டு தன்னையே சிலுவையில் அடித்தவர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றவர்கள். பசிதாகமும் பட்டினியும் நிந்தையையும் அவமானத்தையும் பொருட்படுத்தாது அழைப்பில் நிலைத்தவர்கள். தங்களுக்கு லாபமாக இருந்த அனைத்தையும் நஷ்டமின்றி எண்ணினவர்கள். விசுவாச போர் வீரர்கள். சத்தம் கேட்கும் போதெல்லாம் சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தவர்கள். போராட்டங்களும் சூழ்நிலைகளும் அசைக்கவே முடியாத ஆணிவேரான மேசியாவில் நிலைத்திருந்தவர்கள். சத்துருக்களையும் நேசித்தவர்கள், பகைத்தோரையும் பட்சமாய் நடத்தியவர்கள், துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்தவர்கள். விலையேற பெற்ற ரட்சிப்பை விலைக்கரையம் செலுத்தி அறிவித்தவர்கள். இரத்தம் சிந்தியவர்கள், கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவாகவே பாடுபட்டவர்கள். பலவீனங்களையும் பொருட்படுத்தாது, குறைகளையும் எண்ணாது கிறிஸ்துவுக்காக சாதித்தவர்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருந்தவர்கள். நுகத்தை சுமந்தவர்கள், நுகத்தடியை சகித்தவர்கள். சரியான நேரத்தில் அழைப்பை கண்டுபிடித்தவர்கள், அழைப்பில் அவரில் நிலைத்திருந்தவர்கள். ஒன்றோ இரண்டோ அவர் கொடுத்த தாளந்தை அவருக்கே பயன்படுத்தியவர்கள், அவருக்காக பயன்படுத்தியவர்கள். எதையுமே எதிர்பார்க்காது ஜீவனையும் தந்து கிறிஸ்துவின் சாயலை வெளிக்காட்டியவர்கள். ஆம், கிறிஸ்துவின் சேனையின் போர் வீரர்கள். அவர்களெல்லாம் விதைத்த சுவிசேஷ விதைகளின் பலன்தான் இன்று நாம் எல்லாரும் தேவ சபையில் அரிக்கட்டுகளாய். என்றும் இயேசுவின் கரத்தில் எழுத்தாணி. தேவ மைந்தர்களே, சுவிசேஷர்களே, இயேசையா தெரிந்து கொண்ட சீடர்களே. தேவ மைந்தர்களே, சுவிசேஷர்களே, உங்கள் சேவைகளுக்காய் நன்றி. உன்னத பணிக்காய் எங்களை அழைத்த என் தேவன், எங்களுக்காக உந்தன் உயிரையும் தியாகம் செய்தீர். தன் சிலுவையை சுமந்து செல்வதே எங்கள் பாக்கியம். உமக்காக தான் வாழ்கின்றோம். சுவிசேஷர்களே, இசையா தெரிந்து